இதில் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா இதோட குவாடினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கணும். ஓகேவா, 6 இருந்தால் தான் அந்த காம்ப்ளெக்ஸாக ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது 6 அப்படின்னா நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து 6ன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அது எல்லாமே எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஹெட்ரோலெப்டிக்காக இருந்தால் மட்டும்தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த 6 லிகாண்டுக்கான பாசிபிள் ஃபார்மேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம் அப்படின்னா மெட்டல், ஏபிசி அதெல்லாம் வந்து மோனோடென்டிட் லிகாண்ட்ஸ், அண்ட் எக்ஸ்எஸ் எக்ஸ்ஒய் இதெல்லாம் வந்து பைடென்டிட் லிகாண்ட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் மெட்டல் 6 லிகாண்டுமே சேம் லிகாண்ட். இது வந்து ஹோமோலெப்டிக் கேரக்டர் இல்லையா. ஸோ ஹோமோலெப்டிக்கில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போது இங்கே வந்து நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஓகே, ஸோ அடுத்த பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 6 லிகாண்டில் 5 லிகாண்ட் வந்து சேமாக இருக்கும், ஒரே ஒரு லிகாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஏன்னா அதை எப்படி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டாலும் அடுத்தடுத்து வர காம்பவுண்ட் எப்படியாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு இருந்த காம்பவுண்டாகவே இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே சேம் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அதனால் வந்து அதை ஐசோமர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 4 லிகாண்ட் சேமாக இருக்கும், 2 லிகாண்ட் அது ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிஸ் ஐசோமரும் ஒரு டிரான்ஸ் ஐசோமரும் கிடைக்கும். டோட்டலாக 2 ஐசோமர்ஸ் கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லிகாண்ட் சேமாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 சேமாக இருக்கும், அடுத்த 3 சேமாக இருக்கும், டோட்டலாக 6. இப்போது இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் மெரிடோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிஸ்ட்ரான்ஸ் பார்க்க மாட்டோம். லிகாண்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல சேமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இதை வந்து ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 2 ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஆட்டம் எக்ஸஸ் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது இது வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம்னா இதில் 2 லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 லிகாண்ட் இருக்குன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இதுவே வந்து 2 ஆட்டமாக வரும்போது அந்த ஆட்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 லிகாண்டும் சேமாக இருக்கும். ஸோ டோட்டலாக 4 லிகாண்டு. ஸோ எல்லாமே சேமாக இருக்கும் இல்லையா. அப்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி இருக்கும், A4B2 மாதிரியே இருக்கும். A4 அப்படின்ற இடத்துல எக்ஸஸ் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ இதுவும் வந்து லிட்ரலி சேம் தான். ஓகேவா, பட் இங்கே வந்து மோனோடென்டேட் லிகாண்ட் 4 இருக்குது, இங்கே பைடென்டேட் லிகாண்ட் சிமெட்ரிக்கலாக இருக்கிறது 2 இருக்குது. ஓகேவா, அப்போது இதுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரி கிடைச்சிருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் கிடைக்க போகுது. ஸோ சிஸ் ப்ளஸ் ட்ரான்ஸ் கூட 2 ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஆட்டம் ABCDEF எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகேவா, 6 லிகாண்டுமே டிஃப்ரெண்ட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு லிகாண்டும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஐசோமர்ஸோட பாசிபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்கொயர் பிளேனர்லேயும் பார்த்தீங்கன்னா 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐசோமர்ஸ் கிடச்சி 3 ஐசோமர்ஸ் கிடச்சிச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 6மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐசோமர்ஸ் 15 ஐசோமர்ஸ் கிடைக்கும் இதுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 15 ஐசோமர்ஸ் நம்மளால் எழுத முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஓகே, மெட்டல் ஆட்டம் XY அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கிளைசின் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த லிகாண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ 3 இருக்குது அப்படின்னா அப்போது 6 லிகாண்ட் ஈக்குவல் டு 6 லிகாண்ட் இல்லையா. ஸோ இதுக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ் ஒரு டிரான்ஸ், அது டோட்டலாக 2 ஐசோமர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஆட்டம் 2 லிகாண்ட் வந்து சேமாக இருக்க போகுது. ஓகேவா, ஒரு 2 லிகாண்ட் வந்து டோட்டலாக 3 லிகாண்டு சேமாக இருக்க போகுது. ஓகே, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இதில் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி அண்ட் இந்த பாசிபிலிட்டி இந்த 3 இதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு புக்கில் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மற்ற பாசிபிலிட்டிஸ் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, எப்பவும் போல தான் நடுவில் சென்ட்ரல் மெட்டல் இருக்கும், சுற்றி லிகாண்ட் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ 4 லிகாண்ட் இருந்துச்சு ஸ்கொயர் பிளேனாரில். ஸோ 4 சைடும் ஒரு பாண்டு க்ரியேட் பண்ணி 4 லிகாண்டை போட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ 6 சைட்ஸில் பாண்ட் க்ரியேட் பண்ணி 6 லிகாண்டை போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் சென்டரில் இருக்கும், இதை சுற்றி 6 பாண்டு க்ரியேட் பண்ணி லிகாண்டு போடணும். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு 4 பாண்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு, ஸோ அதே மாதிரியே ஆப்போசிட்டில் இன்னும் 2 லிகாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு இது ஒரு லிகாண்டு,
இது ஒரு லிகாண்டு, இது ஒரு லிகாண்டு, ஓகேவா? ஸோ இது எல்லாமே லிகாண்டு, டோட்டலாக 6 லிகாண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போது இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா 2 பிரமிட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும், ஓகேவா? அதை தான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே இந்த 4 சைட்ஸும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இன்னும் 2 லிகாண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த லிகாண்டை இதோட ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. இந்த 4 இதையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் பிளானர் மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது இல்லையா, ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கொயர் பிளானர் இல்லையா. ஸ்கொயர் பிளானர் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கணும், ஒரே பிளேனில் இருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இதுவுமே வந்து நமக்கு ஒரே பிளேனில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நான் டாட்டட் லைன்ஸில் போடாமல் ஸ்ட்ரைட் லைனாக நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சேம் பிளேனில் இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸ், ஓகேவா? ஓகே, இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேனுக்கு மேலே இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேனுக்கு கீழே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டட் லைனில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, சேம் பிளேன் அப்படின்றதுனால. ஸோ மற்ற எல்லாத்தையும் டாட்டர் லைன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டடாக தான் இருக்கும், இந்த மாதிரி கனெக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வரையணும், ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்லாம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிஸ் ட்ரான்ஸ் பார்ப்போம் இல்லையா. இப்போது இதுக்கு நம்ம எப்படி சிஸ் ட்ரான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சிஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், சேம் சைடில் சேம் லிகாண்ட் இருக்கணும் இல்லையா, ஆப்போசிட் சைடில் சேம் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போது சிஸ் பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஈஸியாக. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் சேம் சைடு ஆப்போசிட் சைடு பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் தான் உங்களுக்கு, இந்த சென்ட்ரல் மெட்டலை தாண்டி ஒரு லிகாண்டும் அந்த சைடு ஒரு லிகாண்டும் இருந்துச்சுன்னா அந்த 2 லிகாண்டும் தான் உங்களுக்கு ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்போது இங்கே இருக்கிறதுலே எதோ ஆப்போசிட் அப்படின்னா இந்த லிகாண்ட் இதுவும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட், இதுவும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட், அண்ட் இதுவும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட், ஓகேவா? ஸோ 3 டிரான்ஸ்பொசிஷன் மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது சிஸ் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிகாண்டு ஒரு சிஸ் பொசிஷன் தான், ஏன்னா நடுவில் சென்ட்ரல் மெட்டல் இல்லை, ஓகேவா? சென்ட்ரல் மெட்டலுக்கு அப்புறம் ஒரு லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து அந்த 2 லிகாண்டையும் தான் வந்து டிரான்ஸ்பொசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து சிஸ் பொசிஷன், அண்ட் இந்த லிகாண்ட் சிஸ் பொசிஷன், இந்த லிகாண்ட் சிஸ் பொசிஷன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக டினோட் பண்ணணும், எது வந்து சிஸ் பொசிஷன், எது வந்து டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு டினோட் பண்ணணும். அப்படின்றதுக்காக நமக்கு வந்து நம்பரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க புக்கில், ஓகேவா? நீங்கள் நம்பர் பண்ணாமல் ஈஸியாகவே சொல்லிடலாம் இது வந்து சிஸ் பொசிஷன், இதெல்லாம் டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம நம்பரிங் கொடுத்து இதெல்லாம் இந்த பொசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த நம்பரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரிங்கில் நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்பர் போடணும், ஓகேவா? ஸோ எப்படி போடணும் அப்படின்னா இந்த லிகாண்டுக்கு வந்து 1 போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேன்லேயே இருக்காது இல்லையா, மேலே இருக்கும், ஓகேவா? அப்பில் இருக்கும். ஸோ இது வந்து 1 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஒன்று இதுக்கு 2 போடணும், இல்லைன்னா இதுக்கு 2 போடணும், ஓகேவா? ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தான் நீங்கள் நம்பரிங் போடணும் அப்படின்னு கிடையாது, ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பிளேனில் இல்லாத ஒரு லிகாண்டுக்கு 1 போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பிளேனுக்கு வரணும், அதுவும் இதோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம 2 போடணும். ஸோ ஒன்று இதுக்கு போடலாம், இல்லைன்னா இதுக்கு போடலாம், எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். புக்கில் வந்து இந்த சைடு தான் போட்டிருக்காங்க, ஸோ அதனால் இந்த சைடே போட்டுக்கிறேன். பட் இங்கேயும் போடலாம், பட் மாற்றி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் பொசிஷன்ஸ் எல்லாமே, அதனால் நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன் 2. ஓகே, ஸோ 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 போடணும் இல்லையா, 3 போய் இங்கே போடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா பிளேனுக்கு வந்துட்டோம் இல்லையா, பிளேனுக்கு வந்துட்டா அந்த பிளேனை முடிச்சிடணும், ஓகேவா? இதுதான் நமக்கு பிளேன் இல்லையா, அந்த பிளேனை நம்பரிங் முடிச்சுட்டு தான் அடுத்து தான் இங்கே ஃபைனலாக வரணும். ஓகே, 2 இங்கே போட்டிருக்கீங்க. ஸோ இதோட டேரெக்டாக பிளேனில் எது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்டு அண்ட் இந்த லிகாண்டு. ஸோ 3 வந்து நீங்கள் இதுக்கும் போடலாம், இதுக்கும் போடலாம், ஓகேவா? ஸோ எதுக்கு வேணால் போடலாம். புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் போட்டிருக்காங்க, ஸோ நான் இதுக்கே போட்டுக்கிறேன். இதுக்கு போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 போட்டுக்கிறேன். அண்ட் 4th லிகாண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிளேனில் எது அடுத்த லிகாண்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இல்லையா, அப்போது இதுக்கு 4 போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 5 இதோட டேரெக்டாக பிளேனில் எது கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா, ஸோ அப்போது இதுக்கு 5 போட்டுக்கலாம். இதோட டேரெக்டாக எது கனெக்ட் ஆகிருக்கு,
இந்த பிளேனில் இல்லாதது ஓகேவா. ஃபைனலாக இதை தான் நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு 6 போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லிகாண்ட் வந்து நம்பர் இருக்கிறதுனால ஈஸியாக எது ட்ரான்ஸ் எது சிஸ் பொசிஷன் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சிஸ் பொசிஷன் எழுதலாம். லிகாண்ட் 1ம் 5ம் பார்த்தீங்கன்னா சிஸ் பொசிஷன் இல்லையா. 1 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மட்டுமே வச்சுக்கிட்டு இதுக்கெலாம் எது சிஸ் பொசிஷன், அடுத்து 2 வச்சு பார்ப்போம், அடுத்து 3 வச்சு பார்ப்போம், அடுத்து 4 வச்சு, அடுத்து 5, அடுத்து 6 ஓகேவா. இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா. ஸோ இப்போது 1 5 வந்து சிஸ் பொசிஷன், அடுத்து 1க்கு 2 வந்து சிஸ் பொசிஷன். ஸோ அடுத்து அதே 1க்கு 4 வந்து சிஸ் பொசிஷன் இல்லையா. அடுத்து அதே 1க்கு 3யும் சிஸ் பொசிஷன் தான். நடுவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் மிடல் இல்லை. ஸோ 1,3. ஸோ அடுத்து 1க்கு பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து 2க்கு பார்க்கலாம். ஸோ இப்போது 2 வந்து 6ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ 2,6. ஸோ 2 வந்து 3ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ 2,3. அடுத்து அதே 2 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2,5. 2,1 இல்லையா. ஸோ 2,1 வந்து நம்ம போடக்கூடாது, ஏன்னா 1,2 போட்டோம் இல்லையா. ஸோ 2,1 போட்டால் அது வந்து சேம் தானே. ஸோ அதனால் அது போட தேவையில்லை. ஸோ அடுத்து 3க்கு பார்க்கணும் இல்லையா. 3 6 வந்து சிஸ் பொசிஷன் தான். இப்போது 3,4 இதுவும் சேம் சைடு தான் இல்லையா. ஸோ 3,2 இல்லையா. நம்ம போடக்கூடாது, ஏன்னா 2,3 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் போட தேவையில்லை. 3,1. ஸோ 3,1 வந்து சேம் சைடு தான், சிஸ் பொசிஷன் தான், பட் 1,3 போட்டதுனால போட தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 2 3 4 இருக்கு இல்லையா. ஸோ 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ சேம் சைடு தான். ஸோ 4,5. அடுத்து 4,1 போடலாம் இல்லையா. ஸோ 1,4 போட்டதுனால அது ஸ்கிப் பண்ணிடலாம். 4,3. ஸோ 3,4 போட்டதுனால அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ 4 6ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ 6 போடலாம், அது வந்து இல்லை இல்லையா. ஸோ 4, அடுத்து 5. ஸோ 5ல் 1 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 5,1. ஆனால் 1,5 இருக்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 5ஓட 2 கனெக்ட் ஆகிருக்கு. 5,2. ஸோ 2,5 இருக்கிறதுனால அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 5ஓட 6 கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ 5,6. 6 வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ அதை வந்து போட தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிஸ் பொசிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு 12 இருக்குது ஓகேவா. ட்ரான்ஸ் பொசிஷன் எழுதணும் இல்லையா. சென்ட்ரல் மெட்டலுக்கு அந்த சைடும் இந்த சைடு இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். ஸோ 1க்கு ஆப்போசிட்டாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 1,6. ஸோ 1ஓட ஆப்போசிட் 6 ஓகே. ஸோ அடுத்து இங்கே 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 2,4. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பொசிஷன். ஸோ அடுத்து 5 எடுத்துக்கோங்க. ஸோ 5,3 ஓகே. ஸோ டோட்டலி 3 ட்ரான்ஸ்பொசிஷன்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்பொசிஷன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த 3rd காம்ப்ளெக்ஸும் 5th காம்ப்ளெக்ஸும் பாருங்கள் லிட்டரலி சேமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த டைப்பை பார்ப்போம் ஓகேவா, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. டைப் 1 அப்படின்னா டைப் 1ல் 2 லிகாண்ட் வந்து சேமாக இருக்கும், மிச்ச 4 லிகாண்டும் அது எல்லாமே சேமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ன்றது சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட், இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தேன் 1,2 டையமின், இதில் NH2 CH2 NH2 CH2 இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது இல்லையா. ஸோ 2 இருக்கிறதுனால இதே மாதிரி இன்னொன்று வரும் ஓகேவா. இப்போ இங்கே வந்து எண்ணும் டோனர் ஆட்டம், இந்த எண்ணும் டோனர் ஆட்டம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல்னால இங்கே எதில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதே மாதிரியே இதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது ஒரு லிகாண்டாகவும் இது ஒரு லிகாண்டாகவும் தெரியும், இது ஒரு லிகாண்டாகவும் தெரியும், இது ஒரு லிகாண்டாகவும் தெரியும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே சேம் லிகாண்ட் இல்லையா. ஸோ டோட்டலி 4 லிகாண்ட், 4மே சேம் லிகாண்ட். அப்போ இது வந்து என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு ஈக்குவல் தானே. ஸோ ஓகே. ஸோ இப்போது இதில் நமக்கு சிஸ் அண்ட் ஒரு ட்ரான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா நமக்கு எது சிஸ் பொசிஷன் எது ட்ரான்ஸ் பொசிஷன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமாக இருக்கக்கூடிய லிகான்ல சிஸ் பொசிஷனில் வர மாதிரி ஃபஸ்ட்டு போடணும் ஓகேவா. ஸோ தான் வந்து 2 லிகான் வந்து சேமாக இருக்குது பட் கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அதை போடுவோம். சிஸ் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த 2 சிஸ் பொசிஷன் தான் இல்லையா. ஸோ அங்கே போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 5 இந்த பொசிஷன்லேயும் போட்டுக்கலாம் ஓகேவா, நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் வந்து 1 2 இந்த பொசிஷனில் போடுறேன். ஏ
ஓகேவா. ஸோ ரெண்டு லிகாண்ட் இருக்குது ஏ, ரெண்டையும் போட்டுட்டேன் சிஸ் பொசிஷன் ஓகேவா. ஸோ அடுத்து 4 லிகாண்ட் வந்து சேமாக இருக்குது இல்லையா, இந்த 4ம் 6ம் சிஸ் பொசிஷன் இல்லையா. ஸோ அந்த பி அந்த ஒரு லிகாண்ட் இங்கேயும் இன்னொரு பியை வந்து இங்கேயும் போட போகிறோம் ஓகேவா. ஸோ அடுத்து லிகாண்ட் ஃபில் பண்ணணும் இல்லையா. இந்த பொசிஷனுக்கு இது ஒரு சிஸ் பொசிஷன் தான் இல்லையா. ஸோ அப்போது பி வந்து இங்கே போடலாம். ஸோ இன்னும் ஒரு லிகாண்டு பி லிகாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே போட்டுருவோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ் ஐசோமர். ஸோ இதுக்கு ட்ரான்ஸ் ஐசோமர் நம்ம எழுதலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் இப்போ வந்து நம்ம சிஸ் பொசிஷன் பார்த்து ஃபில் பண்ணோம்ல, அதே மாதிரியே ட்ரான்ஸ் பொசிஷனில் ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஏஏ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதே மாதிரியே பி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி போட்டுருவோம், இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி போட்டுருவோம் ஓகேவா. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா அதோட ட்ரான்ஸ் ஐசோமராக வந்துடும் ஓகே. ஸோ அவ்வளோதான். இது இப்போது ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம ஃபில் பண்ணுவோம் ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல புக்கில், ஜஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த மாதிரி எழுதுங்க சிஸ் பொசிஷன்லையும் ட்ரான்ஸ் பொசிஷன்லையும் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஓகேவா. பட் புக்கில் கொடுக்கல, ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. சென்ட்ரல் மெட்டல் வந்து கோபால்ட் இல்லையா, ஸோ கோபால்ட்டை வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டலாக போட்டுக்கலாம். Cl2 தான் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணுவோம். இப்போ நான் சிஸ் ஐசோமர் எழுத போகிறேன் இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் எதெல்லாம் சிஸ் பொசிஷன் எதெல்லாம் ட்ரான்ஸ் பொசிஷன் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சிஸ் பொசிஷன் தானே. ஸோ இப்போது இங்கே வந்து நான் Cl போட்டேன் அப்படின்னா ஸோ இது சிஸ் பொசிஷன் தான், அப்போ நான் இங்கே ஒரு Cl போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போது 2 Cl ஃபில் பண்ணியாச்சு. NH3 4 ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ அடுத்து மிச்சம் இருக்க பொசிஷன் என்ன வரும் அப்படின்னா 4NH3 போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம 4NH3 மிச்சம் இருக்க பொசிஷனில் போட்டோன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Cl சேம் சைடு இருக்குது, சேம் பொசிஷன். இங்கே NH3 பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் சைடு இருக்குது, இது ரெண்டும் சேம் சைடு இருக்குது, அண்ட் இது ரெண்டும் சேம் சைடு இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிஸ் ஐசோமர் ஓகே. ஸோ இதே மாதிரி ட்ரான்ஸ் எழுதணும் அப்படின்னா சேம் லிகாண்ட் பார்த்தீங்கன்னா Cl 2 இருக்குது. இப்போது ட்ரான்ஸ் பொசிஷனில் ஃபஸ்ட்டு போடணும். ட்ரான்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது ட்ரான்ஸ் இது ட்ரான்ஸ். அப்போது ஏதாவது ஒரு 2 பொசிஷனில் ஃபஸ்ட்டு Cl போட்டுடலாம். ஸோ இந்த பொசிஷனில் நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மிச்சம் 4 பொசிஷனில் NH3 4 தானே இருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. சேம் லிகாண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது, சேம் லிகாண்ட் ஆப்போசிட் சைட், சேம் லிகாண்ட் ஆப்போசிட் சைட். ஸோ இது வந்து ஒரு ட்ரான்ஸ் ஐசோமர் ஓகே. ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் இதோட 6 லிகாண்ட் இருக்கும், அதில் 3 லிகாண்ட் சேமாக இருக்கும், இன்னும் 3 லிகாண்ட் அது சேமாக இருக்கும் ஓகேவா. இந்த டைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வேர்டுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ், அப்பெக்ஸ், மெரிடியன் ஓகே. ஸோ ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது இதுதான் வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இப்படி தான் வந்து ட்ரா பண்ணுவோம் ஓகே. ஸோ இதெல்லாம் லிகாண்டு, இது வந்து சென்ட்ரல் மெட்டல், இதெல்லாம் தெரியும். இப்போது ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து நான் தனியாக காமிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இதை வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு அதே மாதிரியே இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருக்கும், இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ். அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது இல்லையா, ஸோ இது ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை ஓகே. ஸோ இப்போ ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. அப்பெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அப்பெக்ஸ். ஸோ இது ஒரு அப்பெக்ஸ், இது ஒரு அப்பெக்ஸ், இந்த 4 பொசிஷனே நம்ம அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே. ஸோ அடுத்து மெரிடியன் ஓகேவா. மெரிடியன் அப்படின்னா என்னென்னா சென்டர் பொசிஷன். நம்ம சோஷியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வேர்ல்டை பற்றி படிக்கும்போது நமக்கு சொல்லியிருப்பாங்க ஜியாகிரஃபியில். மெரிடியன் அப்படின்னா அந்த சென்டர் பொசிஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ இதான் மெரிடியன் நமக்கு. அப்போது சென்ட்ரல் மெட்டல் தான் நமக்கு என்னென்னா மெரிடியன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபேஸ், அப்பெக்ஸ், மெரிடியன் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஐசோமர்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஷியல் ஐசோமர், மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஃபேஷியல் ஐசோமர் இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ்னால் என்ன, மெரிடியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுனாலே இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. ஸோ இப்போ ஃபேஷியல் அப்படின்னா நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஃபேஸ், இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸில் இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸ், இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த 3 லிகாண்டும் சேம் லிகாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதான் வந்து ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறது. மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னா என்னென்னா 3 சிமிலர் லிகாண்ட்ஸ் ப்ரெசன்ட் அரவுண்ட் மெரிடியன் ஓகேவா. அரவுண்ட் த மெரிடியன் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டலை
சுற்றி சிமிலர் லிகாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டலை சுற்றி இதுதான் இருக்குது இல்லையா. ஸோ அடுத்து இது வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த 3 பொசிஷன் இல்லைன்னா இந்த 3 பொசிஷன். ஓகேவா. ஸோ அங்கே வந்து சிமிலர் லிகாண்ட்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்க ஒரு இதை ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா. விச் இஸ் இமேஜினரி செமி சர்க்கிள் ஃப்ரம் ஒன் அப்பெக்ஸ் டு தட் ஆப்போசிட் அப்பெக்ஸ். இதுதான் அதோட ஆப்போசிட் அப்பெக்ஸ். ஸோ இந்த அப்பெக்ஸ் அண்ட் அதோட ஆப்போசிட் அப்பெக்ஸ் இது ரெண்டையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணும்போது ஒரு இமேஜினரி செமி சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மூலமாக இந்த 3 லிகாண்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமே 2 கைண்ட் ஆஃப் லிகாண்டு தான். 2 கைண்ட் ஆஃப் லிகாண்டில் 3 இது சேமாக இருக்கும், இன்னும் 3 இது இன்னொரு கைண்டு. ஓகேவா. அப்போது ஒரு கைண்ட் ஆஃப் லிகாண்டு 3 லிகாண்டு வந்து இங்கே சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னொரு கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் 3 லிகாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்க போதும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து ஒரு இமேஜினரி செமி சர்க்கிளில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்து இன்னும் 3 லிகாண்ட் எப்படி இருக்கும், அது வந்து இங்கே இருக்க போது அதுவும் வந்து ஒரு மெரிடோனியல் பொசிஷன், அதாவது ஒரு இமேஜினரி செமி சர்க்கிள் தான் இல்லையா. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளோட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து பார்த்துருவோம் அந்த எக்ஸாம்பிளை. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் CN Cl 2 கைண்ட் ஆஃப் லிகாண்டு 3 இருக்குது. ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லிகாண்டை பார்க்கும்போது 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எழுதணும் இல்லையா. அப்போது ஆக்டாஹெட்ரலில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கணும். அதில் இது என்ன டைப்பில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த டைப்பு, அதாவது ஃபேஷியல் ஐசோமர் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர் டைப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா. ஸோ அப்படி எழுதும் போது ஃபேஷியலில் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 3 லிகாண்ட் வந்து சேமாக இருக்கிறதுல எழுதணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் CN எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த கார்னர், இந்த ஃபேஸோட கார்னர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் லிகாண்டாக இருக்கும். அப்போது நான் CNஐ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுருங்க. ஸோ இப்போது CN, அடுத்து மிச்சம் இருக்குது CL தானே இருக்குது. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸு, சிமிலர் லிகாண்ட் இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் ஐசோமர். ஓகேவா, மெரிடோனியல் ஐசோமர். ஓகேவா, இது வந்து FACMER அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷன் மெரிடோனியல் பொசிஷன் அப்படின்னா செமி சர்க்கிள் பொசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து சென்ட்ரல் மெட்டலை இங்கே கன்சிடர் பண்ணுவோம், ஃபேஷியலில் கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். சென்ட்ரல் மெட்டல் இங்கே வரவே வராது, அது பாட்டுக்கு சென்ட்ரல் அப்படியே தான் இருக்கும். பட் இங்கே மெரிடோனியலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொசிஷனை நம்ம பண்ணுவோம், ஏன்னா மெரிடியன்னாலே சென்ட்ரல் தான். ஓகே, ஸோ இப்போது கோபால்ட் இந்த சென்ட்ரல் மெட்டலை சுற்றி இருக்கக்கூடிய லிகாண்டு தான் சேம் லிகாண்டாக இருக்கணும் அப்படின்றதான் மெர் ஐசோமர். ஸோ இப்போது இங்கே வந்து CN இங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னா இது 3 சேமாக இருக்கும். ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் பொசிஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து மிச்சம் இருக்க பொசிஷனில் CLஐ போட்டுக்கலாம். ஓகேவா, ஒரு செமி சர்க்கிள் பொசிஷன் தான். இது வந்து மெரிடியன் அப்படின்னா ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம், ஒரு செமி சர்க்கிள் பொசிஷன் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேஷியல் ஐசோமர், மெரிடோனியல் ஐசோமர். ஸோ இதான் வந்து உங்கள் புக்லேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைப் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு லிகாண்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு பாசிபிள் ஐசோமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் லிகாண்டு 2 சேமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஐசோமர் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் 15 ஐசோமர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தளவுக்கு வந்து லிகாண்ட் வந்து ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் வருதோ அந்தளவுக்கு ஐசோமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் வந்து இதோட கான்செப்ட். இதை வந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு சின்ன லைனாக கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.